வேதாகம வினாவிடை. எபிரேயர் அதிகாரம் 3. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் யார்? பரிசுத்த சகோதரர். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் யார்? கிறிஸ்து இயேசு. நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் யார்? கிறிஸ்து இயேசு. பரிசுத்த சகோதரர் யாரை கவனித்து பார்க்க வேண்டும்? கிறிஸ்து இயேசுவை. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தவர் யார்? மோசே. தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறவர் யார்? கிறிஸ்து இயேசு. வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவன் யார்? வீட்டை உண்டு பண்ணினவன். அதிக மகிமைக்கு பாத்திரர் யார்? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசு யாரை பார்க்கிலும் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார்? மோசேயை பார்க்கிலும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் யார்? தேவன். தேவனுடைய வீட்டில் பணிவிடைக்காரனாய் இருந்தவர் யார்? மோசே. தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தவர் யார்? மோசே. தேவனுடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறவர் யார்? கிறிஸ்து. எதினால் உண்டாகும் தைரியத்தை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும்? நம்பிக்கையினால். எதினால் உண்டாகும் மேன்மை பாராட்டலை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும்? நம்பிக்கையினால். இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று கூறியவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி எவைகளை கடினப்படுத்த கூடாது? இருதயங்களை. எங்கே கோபமூட்டின போது நடந்தது போல இருதயங்களை கடினப்படுத்த கூடாது? வனாந்தரத்தில். எந்த நாளில் நடந்தது போல் இருதயங்களை கடினப்படுத்த கூடாது? சோதனை நாளில். வனாந்தரத்தில் கர்த்தரை சோதித்தவர்கள் யார்? இஸ்ரவேலின் பிதாக்கள். வனாந்தரத்தில் கர்த்தரை பரீட்சை பார்த்தவர்கள் யார்? இஸ்ரவேலின் பிதாக்கள். இஸ்ரவேலின் பிதாக்கள் வனாந்தரத்தில் யாருடைய கிரியைகளை கண்டார்கள்? கர்த்தருடைய. இஸ்ரவேலின் பிதாக்கள் வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் கர்த்தருடைய கிரியைகளை கண்டார்கள்? 40 வருஷம். இஸ்ரவேலின் பிதாக்களின் சந்ததியை அரோசித்தவர் யார்? கர்த்தர். இஸ்ரவேலின் பிதாக்கள் எதில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டார்? தம்முடைய இளைப்பாறுதலில். எப்படிப்பட்ட இருதயம் நம்மில் இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்? அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் யாரை விட்டு விலகுவதற்கு ஏதுவானது? ஜீவனுள்ள தேவனை. ஒருவனாகிலும் எதினாலே கடினப்பட்டு போகக்கூடாது? பாவத்தின் வஞ்சனையினாலே. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை எம்மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும்? முடிவு பரியந்தம். நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் யாரிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம்? கிறிஸ்துவின் இடத்தில். கோபமூட்டுதலில் நடந்தது போல எதை கடினப்படுத்த கூடாது? இருதயங்களை. எதை கேட்பீர்களாகில் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று கூறப்பட்டுள்ளது? தேவனுடைய சத்தத்தை. தேவன் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை. பாவம் செய்தவர்களின் சவங்கள் எங்கே விழுந்தன? வனாந்தரத்தில். யார் தம்முடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்கள். கீழ்ப்படியாதவர்கள் எதினாலே தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள்? அவ்விசுவாசத்தினாலே.